வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன் தேர் திருவிழா பொதுவாக எல்லா ஊர்லேயும் தான் கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே ஏன் ஆசியாவிலேயே உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான தேர் அப்படின்னா அது நம்மளுடைய திருவாரூர் தேர் தாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான தேர் திருவிழா தான். லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய எல்லா பகுதியிலேருந்து அந்த கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக மலேசியாவிலேருந்து நிறைய சிவபக்தர்கள் வந்திருந்தாங்க. 2-3 நாள் இங்கே தங்கியிருந்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த தேரையும் பார்த்துட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பிய திசை எங்கும் ஒரே கோஷந்தாங்க, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா. இப்போ அதை கொஞ்சம் கேட்போமே. ரொம்ப நாளாக இந்த திருவாரூர் தேரை வந்து நேரில் போய் தரிசனம் பண்ணணும், அந்த பகவானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருடத்தோட ஆசை. இந்த வருடம் தான் நிறைவேறியது. 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை அற்புதமாக நடைபெற்ற தேர் அது. ரொம்ப ஆச்சரியம் தாங்க. அந்த அளவுக்கு உயரமாக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டுள்ள தேர் அது. நம்ம தமிழர்களுடைய தொன்மையை பறைசாற்றுகின்ற தேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த தெருக்களில் அந்த அளவுக்கு இந்த சைடு ஒரு அடி, அந்த சைடு ஒரு அடி கேப் இருக்குது, அவ்வளோதான். அவ்வளவு மிக பிரம்மாண்டமான தேர். அதுலேயும் வந்து அந்த தேரை வந்து அந்த இழுத்து செல்லக்கூடிய பக்தர்களாகட்டும், அந்த கோஷமாகட்டும், வெயில் வேற நேற்றுக்கு ரொம்ப உச்சக்கட்ட வெயில், அப்படி இருந்தாலும் சரி அற்புதமாக வந்து தேர் திருவிழா காட்சி நடைபெற்றது. இந்த வழிநெடுக எல்லா இடத்துலையும் வந்து நீர்மோர் பானக்கமாகட்டும் அல்லது அன்னதானமாகட்டும் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பக்தர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுருந்தாங்க. பஸ் ஏற்பாடும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய தேரை வந்து எப்படி திருப்புறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம். அவ்வளோ வெயிட் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டு எப்படி திருப்புறாங்க அப்படிங்கிறது, அதையும் வந்து நேற்றுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ